ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன அனுபவிக்கிறன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என்ன அனுபவிக்கிறன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஒன்லி நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. யூ ஒன்லி நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. யூ ஒன்லி நோ, உனக்கு மட்டும்தான் தெரியும். வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ, நீ என்ன அனுபவிச்சிட்ருக்கன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன அனுபவிச்சிட்ருக்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நீ என்ன அனுபவிச்சிட்ருக்கன்னு என்னால் சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் சே வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஐ கான்ட் சே வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஐ கான்ட் சே, என்னால் சொல்ல முடியாது. சேனா சொல்கிறது, காண்ட்னா முடியாது. ஐ கான்ட் சே வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. கோ த்ரூ அப்படின்னா அனுபவிக்கிறது, எதிர்கொண்டுட்ருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன அனுபவிச்சிட்ருக்கேன், என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் என்ன அனுபவிச்சிட்ருக்கேன், நான் எப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகேவா? அதை மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கோ த்ரூ அப்படின்னா அனுபவிக்கிறது, எதிர்கொண்டுட்ருக்குது. ஐ கான்ட் சே வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. நெக்ஸ்ட் ஒன், அவங்களுக்கு என்னை பார்க்க பிடிக்காததுனால அவங்க போயிட்டாங்க. என்னை பார்க்க பிடிக்காததுனால அவங்க போயிட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They left because they don't want to see me. They left because they don't want to see me. They left, அவங்க போயிட்டாங்க. ஏன்? because they don't want to see me. அவங்களுக்கு என்னை பார்க்க விருப்பம் இல்லை, அதனால் அவங்க போயிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அறிவுரை சொல்கிறது ரொம்ப ஈஸி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is very easy to give advice. It is very easy to give advice. It's very easy. இது ரொம்ப ஈஸி. என்னது? to give advice, அறிவுரை கூறுறது ரொம்ப ஈஸி. இதை சொல்லி என்னுடைய நேரத்தை வீணாக்காத. இதை சொல்லி என்னுடைய நேரத்தை வீணாக்காத, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதை சொல்லி என் நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't waste my time saying this. Don't waste my time saying this. Don't waste my time. வேஸ்ட்னா வீணாக்குறது, டைம்னா நேரம். டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணாக்காத டைம், நேரத்தை. மை டைம் அப்படின்னா என்னுடைய நேரத்தை. டோன்ட் வேஸ்ட் மை டைம் சேயிங் திஸ், இதை சொல்லி என் நேரத்தை வீணாக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை சொல்லி நான் உன்னோட நேரத்தை வீணாக்க விரும்பலை. இதை சொல்லி நான் உன்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பலை. ஸோ நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, இதை சொல்லி நான் உன் நேரத்தை வீணாக்க விரும்பலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் சேயிங் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம் சேயிங் திஸ். ஐ டோன்ட் வாண்ட், நான் விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம், உன்னோட நேரத்தை வீணாக்க விரும்பலை. சேயிங் திஸ், இதை சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், இதை சொல்லி நீ என்னோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்க. இதை சொல்லி நீ என்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறாய். இதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் வேஸ்டிங் மை டைம் சேயிங் திஸ். யூ ஆர் வேஸ்டிங் மை டைம் சேயிங் திஸ். யூ ஆர் வேஸ்டிங் மை டைம், நீ என்னோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. சேயிங் திஸ், இதை சொல்லி நீ என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணி நான் நிறைய நாளை வீணடிச்சிட்டேன். நான் இதை பண்ணாமலே இருந்திருக்கலாம், இதை பண்ணி நான் நிறைய நாட்களை வீணடித்து விட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வேஸ்டட் so many days doing this. ஐ வேஸ்டட் so many days doing this. ஐ வேஸ்டட், நான் வீணடிச்சிட்டேன். ஐ வேஸ்டட் so many days, நான் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டேன். டூயிங் திஸ், இதை பண்ணி நான் நிறைய நாட்களை வீணடித்து விட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணாமல் நிறைய நாட்களை நான் வீணடிச்சிட்டேன். இதை பண்ணாமல் நான் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டேன். நான் இதை அப்போவே பண்ணியிருக்கலாம், நான் இதை பண்ணாமல் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வேஸ்டட் so many days not doing this. ஐ வேஸ்டட் so many days not doing this. ஐ வேஸ்டட், நான் வீணடிச்சிட்டேன். ஐ வேஸ்டட் so many days, நான் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டேன். நாட் டூயிங் திஸ் அப்படின்னா இதை பண்ணாமல் நான் நிறைய நாட்களை வீணடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன்,
இதை பண்ணி நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்க போறியா? இதை பண்ணி நீ உன்னுடைய நேரத்தை வீணடிக்க போறியா? இதை இங்கிலீஷில் போய் கேட்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இதை அங்கே வை, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இதை அங்கே வை, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கீப் இட் தேர், ஐ வில் டேக் இட் லேட்டர். கீப் இட் தேர், ஐ வில் டேக் இட் லேட்டர். கீப் இட் தேர், இதை அங்கே வை. கீப் அப்படின்னா வை, தேர் அப்படின்னா அங்கே, இதை அங்கே வை. ஐ வில் டேக் இட், நான் இதை எடுத்துக்கிறேன். லேட்டர் அப்புறமா. ஓகேவா? ஸோ இதுவே இதை பத்திரமா அங்கே வை, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா கீப் இட் தேர் சேஃப், ஐ வில் டேக் இட் லேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அவன் பார்க்குற மாதிரி தான் நான் அதை வச்சுருக்கேன். அவன் பார்க்கிற மாதிரி தான் நான் அதை வைத்திருக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have kept that where he can see that. I have kept that where he can see that. I have kept அப்படின்னா நான் வச்சுருக்கேன். I have kept that, நான் அதை வச்சுருக்கேன். where he can see that, அவன் எங்கே பார்க்க முடியுமோ அவன் பார்க்கக்கூடிய இடத்துல தான் நான் அதை வச்சுருக்கேன். I have kept that where he can see that. So next one. எனக்கு உன் மேலே கோபம் இல்லை. எனக்கு உன் மேலே கோபம் இல்லை, நான் உன் மேலே கோபமாக இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? I'm not angry with you. I'm not angry with you. I'm not angry, நான் கோபமாக இல்லை. with you, உன் மேலே, நான் உன் மேலே கோபமாக இல்லை. I'm not angry with you. அவங்க உன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க உன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க பேச மாட்டுறாங்க. உன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think they are angry with you. I think they are angry with you. I think அப்படின்னு நான் நினைக்கிறேன். I think they are angry with you. அவங்க உன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுவே அவங்க உன் மேலே கோபமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க உன் கூட பேச மாட்டுறாங்க. I think they are angry with you. That's why they don't talk to you. I think they are angry with you. That's why they don't talk to you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ ஏதாவது காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருப்ப. நீ ஏதாவது காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must have done it for some reason. You must have done it for some reason. You must have done it. நீ இதை பண்ணியிருப்ப. For some reason, ஏதாவது காரணத்திற்காக, ஏதோ காரணத்திற்காக தான் நீ இதை பண்ணியிருப்ப. You must have done it for some reason. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் தேவை. இதை பண்ணுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தான் தேவை, நான் 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just need 5 minutes to do it. I just need 5 minutes to do it. I just need 5 minutes. எனக்கு 5 நிமிஷம் தான் தேவை. I just need 5 minutes to do it. நெக்ஸ்ட் ஒன். அதை பண்ணுறதுக்கு அவன் தான் எனக்கு உதவி பண்ணினான். அதை பண்ணுறதுக்கு அவன் தான் எனக்கு உதவி பண்ணினான். அவன் இல்லைன்னா என்னால் அதை பண்ணியிருந்திருக்கவே முடியாது. அவன் தான் எனக்கு அதை பண்ணுறதுக்கு உதவி பண்ணினான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He only helped me to do that. He only helped me to do that. He only helped, அவன் தான் உதவி பண்ணினான். He only helped me, அவன் தான் எனக்கு உதவி பண்ணினான். To do that, அதை பண்ணுறதுக்கு அவன் தான் எனக்கு உதவி பண்ணினான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் இல்லைனா என்னால் அதை பண்ணியிருந்திருக்கவே முடியாது. அவன் இல்லைனா என்னால் அதை பண்ணியிருந்திருக்கவே முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If it is not him, I couldn't have done that. If it is not him, I couldn't have done that. If it is not him, அவன் இல்லைனா, I couldn't have done that, என்னால் அதை பண்ணியிருந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன். அவனை இதை தினமும் பண்ண சொல்லு. அவனை இதை தினமும் பண்ண சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Ask him to do it daily. Ask him to do it daily. Ask him to do, அவனை பண்ண சொல்லு. Ask him to do it daily, அவனை இதை தினமும் பண்ண சொல்லு.
நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? இதை பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How much time do you need to do it? How much time do you need to do it? How much time do you need? உனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது to do it, இதை பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. எனக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது, நான் உடனே முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உனக்கு தெரியுதா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know what you have done? Do you know what you have done? நம்ம ஆச்சரியமாக கேட்போம், என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. ஸோ அதுக்கு do you know what you have done? என்ன பண்ணியிருக்கன்னு, what you have done. Do you know, உனக்கு தெரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அதை நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I think I have done it well. I think I have done it well. I think, நான் நினைக்கிறேன். I think I have done it well. நான் இதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I completely trust you. I completely trust you. ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் அப்படின்னா முழுமையாக நம்புறது. ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் யூ, நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். இதுவே நான் அவங்கள முழுமையாக நம்பினேன். நான் அவங்கள முழுமையாக நம்பினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் தெம். ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் தெம். ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் அப்படின்னா முழுமையாக நம்பினேன். தெம், அவங்கள. ஓகேவா? அவங்கள முழுமையாக நம்பாத. ஸோ இதுக்கு கவனமாகவே இரு. அவங்கள முழுசாக நம்பாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரஸ்ட் தெம் கம்ப்ளீட்லி. டோன்ட் ட்ரஸ்ட் தெம் கம்ப்ளீட்லி. டோன்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்பாத. தெம், அவங்கள. கம்ப்ளீட்லி, முழுமையாக. அவங்கள முழுமையாக நம்பாத. டோன்ட் ட்ரஸ்ட் தெம் கம்ப்ளீட்லி. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை போன வாரத்திலிருந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை போன வாரத்திலிருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் இதை போன வாரத்திலிருந்து பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஐ ஹாவ் பீன் டூயிங், நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ், நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். சின்ஸ் லாஸ்ட் வீக். சின்ஸ்னால் இருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நிறைய ஷாப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1996, சின்ஸ் 2000 அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அப்படின்னா அப்போலேருந்து 2000 இந்த கடை இருக்குது. ஸோ 1996 இந்த கடை இயங்குது. அதுக்கு தான் சின்ஸ் 1996 அதுமாரி. ஸோ இப்போ சின்ஸ் லாஸ்ட் வீக் அப்படின்னா போன வாரத்திலிருந்து. ஸோ இதுவே நான் இதை ஒரு வாரமாக பண்ணி கொண்டு இருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். நான் இதை ஒரு வாரமாக பண்ணிகிட்ருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have been doing this for 1 week. I have been doing this for 1 week. I have been doing அப்படின்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி பண்ண ஆரம்பித்தது இன்னமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் I have been doing. For 1 week அப்படின்னா ஒரு வாரமாக. இங்கே ஃபாருங்கிறது காக. சின்ஸ்னால் இருந்துன்னு பார்த்தோம். ஃபார்னா காக. ஸோ ஒரு வாரமாக. ஃபார் 1 week. ஓகேவா? ஸோ ஹாவ் பீன் ஐஎன்ஜி வந்தாலே ஃபார் வரணும், இல்லை சின்ஸ் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ரொம்ப நாளாக இதை பண்ணிகிட்ருக்கியா? நீ ரொம்ப நாளாக இதை பண்ணிகிட்ருக்கியா? இதை இங்கிலீஷ் கேட்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இன்னமும் அதை வச்சிருக்கியா? நீ இன்னமும் அதை வைத்திருக்கிறாயா? நானாக எப்பயோ காணடிச்சிட்டேன், நீ இன்னமும் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you still have that? Do you still have
தட் டு யூ ஹாவ் தட் அப்படின்னா நீ வச்சிருக்கியா. டு யூ ஸ்டில் ஹாவ் தட், ஸ்டில் அப்படின்னா இன்னமும் நீ வச்சிருக்கியா. டு யூ ஸ்டில் ஹாவ் தட். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போகிறதுக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கியா. அங்கே போகிறதுக்கு தேவையான எல்லாமே நீ வச்சிருக்கியா. இதை எப்படி கேட்கலாம். டு யூ ஹாவ் எவ்ரிதிங் யூ நீட் டு கோ தேர். டு யூ ஹாவ் எவ்ரிதிங் யூ நீட் டு கோ தேர். டு யூ ஹாவ் நீ வச்சிருக்கியா. எவ்ரிதிங் யூ நீட் உனக்கு தேவைப்படுற எல்லாமே. டு யூ ஹாவ் எவ்ரிதிங் யூ நீட். அங்கே போகிறதுக்கு டு கோ தேர், அங்கே போகிறதுக்கு உனக்கு தேவைப்படுற எல்லாமே நீ வச்சிருக்கியா. டு யூ ஹாவ் எவ்ரிதிங் யூ நீட் டு கோ தேர். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரத்துக்கு என்னை தொல்லை பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு என்னை தொல்லை பண்ணாத. நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு என்ன தொல்லை பண்ணாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஃபார் அ வைல். டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஃபார் அ வைல். டோன்ட் டிஸ்டர்ப், டிஸ்டர்ப் அப்படின்னா தொல்லை பண்ணுறது. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் என்ன தொல்லை பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்ன, ஃபார் அ வைல் கொஞ்ச நேரத்துக்கு என்ன தொல்லை பண்ணாத. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.